திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கும் வித்தியாச ஜந்து. மனித உடலில் குத்தினால் காயம் ஏற்படும் அபாயம். திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடந்த சில மாதங்களாக கடல் அரிப்பு ஏற்பட்டு அவ்வப்போது உள்வாங்கியும் கடல் சீற்றத்துடனும் காணப்பட்டு வருகிறது. இதனால் கடலில் பாதுகாப்புடன் நீராடுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் எப்போதும் இல்லாத வகையில் செந்தூர் கடற்கரை பகுதியில் கடல் முள் எலிகள் கரை ஒதுங்கி வருகின்றன. ஆங்கிலத்தில் மூரை என்று அழைக்கப்படும் இந்த கடல் முள் எலிகள் உடலில் சிறிய கூர்மையான முட்களை கொண்டிருக்கிறது. கோள வடிவமுள்ள இது கடல் வாழ் விலங்கினம். இதனை கடல் ஊமத்தை என்றும் அழைக்கிறார்கள். இவற்றின் உடலில் உள்ள முட்களுக்கு மூராங்குச்சி என்று பெயர் இருக்கிறதா. இந்த மூராங்குச்சிகளை பள்ளியில் படிக்க கொண்டு செல்லும் பிளேட்டு பலகைகளில் எழுதுகோலாக பயன்படுத்தியதாகவும் வரலாற்று தரவுகள் கிடைக்கின்றன. இந்த நிலையில் செந்தூர் கடற்கரையில் இந்த மூரை என அழைக்கப்படும் கடல் முள்ளெலிகள் கரை ஒதுங்கி காணப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீராடும் பக்தர்கள் மேல் உடலில் அந்த மூரை குத்தினால் காயம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இது குறித்து கடலில் நீராடும் பக்தர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள்.